அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ? அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியையை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு. சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். இவன் அவன்தானே? இல்லை இல்லை, அவனுடைய சாயலாய் இருக்கிறான். நான் தான் அவன். உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? இயேசு எனப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். நான் அப்படியே போனேன், அந்த குளத்தில் கழுவினேன், பார்வையை அடைந்தேன். அவர் எங்கே? எனக்கு தெரியாது. குருடனாயிருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேறுண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், இப்பொழுது நான் காண்கிறேன். அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான்? இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய்? அவர் தீர்க்கதரிசி. அவன் குருடனாயிருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்கிறீர்களே, அவன் இவன் தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான்? இவன் எங்கள் குமாரன் தான். இவன் குருடனாய் பிறந்தான் என்பது எங்களுக்கு தெரியும். இப்போது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனை கேளுங்கள்.
இவனே சொல்லுவான். அவனுடைய தாய் தந்தையர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அதன் நிமித்தம் இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பனார் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து மீண்டும் கேட்டார்கள். நீ தேவனை மகிமைப்படுத்து, உண்மையை சொல்லு. இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவன் பாவி என்று எனக்கு தெரியாது. நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். உனக்கு என்ன செய்தான்? உன் கண்களை எப்படி திறந்தான்? முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ? அப்போது பரிசேயர் அவனை அவமானப்படுத்தினார்கள். நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர். மோசேயுடன் தேவன் பேசினார் என்று அறிவோம். இவன் எங்கிருந்து வந்தவன் என்று அறியோம். அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவன் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரோ? பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ? இப்படி பேசியதற்கு என்ன தண்டனை தெரியுமா? அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரன் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர் யார்? நீ அவரை கண்டிருக்கிறாய். உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான். ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். அவன் அவரை பணிந்து கொண்டான். காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது, நாங்களும் குருடரோ? நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது.